திருநெல்வேலி மாவட்டம் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பு. இவரது தாய் தந்தையர் உயிரிழந்த நிலையில் உடன் பிறந்த சகோதரி மற்றும் பாட்டியுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மது அருந்துவிட்டு அங்குள்ள கலையரங்கத்தில் உறங்கியுள்ளார். திடீரென அதிகாலையில் அந்த வழியாக வந்தவர்கள் அதிர்ச்சியடையும் விதமாக அன்பு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். சம்பவம் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிவந்திப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் 15 வயது சிறுவன் தனது தந்தையின் கண்காணிப்போடு கொலை சம்பவத்தை செய்ததாக தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட அன்புவின் சகோதரிக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ள நிலையில் இந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மாமாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கேசவன். கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்நிலையில் தம்பதியினருக்கு குழந்தை இல்லாததால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு மதுபோதையில் மனைவி மகாலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அருகில் இருந்த கட்டையை எடுத்து அடித்ததில் படுகாயமடைந்த மகாலட்சுமி உயிருக்கு போராடியுள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மகாலட்சுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மகாலட்சுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொறையார் போலீசார் கேசவனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். மதுபோதையில் மனைவியை கணவன் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரிய தாழை மீனவர் கிராமத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி வாக்கு சேகரிப்பிற்காக இன்று வருகை தந்தார். 10 மணிக்கு வருவதாக கூறி 12 மணி உச்சி வெயிலில் வருகை தந்தார். காத்திருந்த தொண்டர்கள் கனிமொழியை கண்டவுடன் உற்சாகமடைந்து கொடிகளை தூக்கி பிடித்து மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கனிமொழி கருணாநிதி சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து வாகனத்தை எடுத்து மின்னல் வேகத்தில் சென்றார். இதனால் பொதுமக்கள் புலம்பித் தள்ளினர். சென்னை தியாகராய நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் இந்திய அரசியல் சட்டம் மிகப்பெரிய அளவில் கவிழ்க்கப்பட்டுள்ளது. அந்த அரசியல் சட்டத்தை வீசி எறிய வேண்டும், மாற்று அரசு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று பாஜகவுடன் இணைந்த RSS கூட்டத்தினர் பகிரங்கமாக செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் ரெட்டியார்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சுயமரியாதையை இழந்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் ரங்கசாமி உட்கார்ந்துள்ளார் என்றும், சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று காட்டமாக பேசினார். புதுச்சேரியில நேற்றைய தினம் பிரச்சாரம் செய்து இந்தியா கூட்டணி ஆட்சி டெல்லியில் அமையுமேயானால் புதுச்சேரி மாநில அந்தஸ்து உட்பட பல்வேறு கோரிக்கைகள், பஞ்சாலை திறக்கப்படுவது உட்பட, மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்ற உறுதியளித்து வாக்கு கேட்டு சென்றிருக்கிறார். புதுச்சேரி மாநிலம் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு ஆட்சி. காங்கிரஸ் 30 ஆண்டுகள் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் மோடி அரசு செய்துள்ளது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாகன பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் 30 ஆண்டுகள் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் மோடி அரசு செய்துள்ளது என்றும், திமுகவும் காங்கிரசும் மக்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்து பேசினார்.
தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சோழிங்கநல்லூர் தொகுதி கண்ணகி நகர் பகுதியில் கனிமொழி கருணாநிதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கண்ணகி நகர் பகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்த கனிமொழியிடம் பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு பெயர் வைக்கும்படி கேட்டுக் கொண்டதை அடுத்து குழந்தைக்கு தமிழச்சி என்று கனிமொழி பெயர் சூட்டினார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கூட கிடைக்காமல் போய்விடும் என்று விமர்சித்து பேசினார். விவாதங்களில் மிக சிறப்பாக பேசி எல்லோரையும் ஒரு கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர்தான் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு வாக்களித்து மீண்டும் தமிழகத்தின் குரலாக, தமிழ் மக்களின் உணர்வாக, அவர்களின் குரலாக நீங்கள் அவர்களை வெற்றி பெறச் செய்து மறுபடியும் நாடாளுமன்றத்திற்கு மக்களவையிலே உங்கள் குரலாக ஒலிக்க அவரை அனுப்பி வைக்க வேண்டும். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய KKSSR ராமச்சந்திரன், காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த 100 நாள் திட்டம் மீண்டும் காங்கிரஸ் அரசு வந்தால் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும் சம்பளம் 400 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக்க வேண்டும், அதற்கு நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.